நான் சும்மா சொன்னேன். என்ன நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியுது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இதை செஞ்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள விருப்பம் இல்லையா? இப்படி அடம் பிடிக்கிறீங்களே. என்ன பார்க்க உங்களுக்கு பாவமா இல்லையா? கடைசி மட்டும் நாங்கள் தான் நாங்கள் இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை என்று சொல்லி அவங்களுக்கு சொல்ல வேண்டாம்ட்டு தான் எங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சொல்ல வேண்டாம்ட்டு சொன்னாங்க, போயிட்டு வரோம். அப்படி உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வேணாம் யாருன்னு தெரியலன்னு சொன்னால் அதை தாங்க கொண்டு போகிறோம். கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா கோழிய திம்ப, குமரி ருசியா இருந்தா குமரிய திம்ப. மாம்பழ குயிலே மார்கழி வெயிலே ஒவ்வொரு தந்து அனுப்பி வச்ச மன்மத பயலே. ஓகே, வணக்கம். நாங்கள் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். உங்களை விஷ் பண்ணி ப்ளஸ் பண்ணி நீங்கள் எப்பயுமே இனி வர்ற காலங்களையும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணுமெண்டு சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி சர்ப்ரைஸ் டெலிவரி அரேஞ்ச் பண்ணி செஞ்சுவாங்க. யார் செஞ்சுருப்பேன்? இவ்வளவு மூச்சு விடாமல் நான் கதைக்கிறேன், நீங்கள் மூச்சே விடாமல் நின்றா அப்படி இருக்கும். யார் செஞ்சுருப்பேன்? உங்களோட அம்மாவா? ஆக்டி சைட்லேருந்து ஃபஸ்ட் கிஃப்ட் வந்துருக்குமா நினைக்கிறீங்க? இவற்ற சைட்லேருந்து தான் வந்துருக்குமா? யாரும் இருக்கும்? அவ்வளோத்துக்கு செய்வாங்களா என்ன? கூப்பிட்டு கேட்போமா தம்பி என்று சொன்னா? எங்க தம்பி? இவரும் கூட தம்பியா? நீங்க தம்பியா? நீங்களா செஞ்சீங்க பண்ணாக்கு? அப்போ நான் வந்து சர்ப்ரைஸ் அப்படியா? அப்போ இவங்களுக்கு தெரியாமல் ஏதோ இதுக்கும் தங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நிற்கிறீங்களா இல்லையா? நீங்கள் வேண்டுமா கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு யோசிப்பேன், மேர் வேண்டி தந்துருப்பா, எங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் வேண்டி தந்துருக்குறேன்னு சொன்னால் யாராக இருக்கும் சொல்லி கொஞ்சம் தூரம் நீங்கள் ரெண்டு. இதை உங்களுக்கு கொடுத்தவங்க என்ன தெரியுமா சொல்லி சொன்னவங்க, இதை நீங்கள் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி லவ் யூ சொல்லி ஏதாச்சும் உங்களோட மைண்டில் தோன்ற வேர்ட்ஸு அவளுக்கு சொல்லணுமா அப்படின்னு சொன்னாங்க. என்ன தோணுது அவங்களுக்கு? என்ன வார்த்தை சொல்லலாம் மட்டும் தோணுது? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? என்ன உண்மைண்டா? லவ் மேரேஜும் அரேஞ்ச் மேரேஜும் சேர்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லணும் மட்டும் தோணும் தானே? சரி, பரவாயில்ல, நிறைய சொன்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லலையே. இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? அதை நான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க, என்ன ரீசனுக்காக அப்ப இதை நீங்க சொல்றீங்க? எனக்கு இப்படி ஒருத்தவங்க கிடைச்சிருக்க நான் கொடுத்து வச்சிருக்கோம். ரெண்டு பேரும் சைலண்டாவே இருக்கிறீங்களா இல்லாட்டி கதைப்பீங்களா? சரி, ஓகே. அப்போ கிஃப்ட் எல்லாம்
ஓகே தந்ததெல்லாம் வேண்டிட்டோமா நான் யார் தந்ததுன்னு சொல்லல. நீங்கள் சொன்னாக்கள் உண்மையாக தரவே இல்லை. உங்களோட தம்பியோ அம்மாவோ தெரியல. என்ன எல்லாரும் குழம்புறாங்க. அப்போ கடைசியை நான் அடி வாட்டிட்டு தான் போகிறேன் போல கிடக்கு. அதான் சரி தம்பியாக்கள் தான் செஞ்சுருக்கணும். இல்லையே தம்பியை தகச்சு போய் நிற்கிறேன். உங்களோட சைட் தான் இருந்து வந்திருக்குன்னு சொன்னா சந்தர்ப்பமே இல்லை. உங்களோட சைட் இருந்து கிஃப்ட் வந்திருக்கிறது சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் கவலைப்பட போகிறாங்களே செஞ்சாக்கள் இன்னும் சொல்லலையேண்டு. இல்லையா இந்த மினிக்குள்ள யாராச்சும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி வெட்டேக்ஸ் வந்திருந்தா அடிப்பீங்கள? அப்போ அவங்களுக்கு என்ன சொல் வந்திருக்க மாட்டீங்கம்மா? வந்திருந்தா அவள் ஏதோ சொல்கிறான் தாண்டானாம்மா. இப்போ தம்பியாக்கள் உண்மையாகவே செய்யலை. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து சர்ப்ரைஸ் செய்யணும்னு சொல்லி யோசிச்ச ஆள் செய்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலே இது ஒரு குழப்பறதுக்காக செய்கிற மாதிரி தான் இருக்குது. என் கிஃப்டெல்லாம் பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க. அவங்க தான் செஞ்சாங்களா இருந்தால் இன்னும் செய்வோம் மட்டும் தான் கேட்குறேன். தேவைப்படுவேன். உங்கள்கிட்ட சைட் தான் இந்த கிஃப்டை தந்திருக்கோம்ன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த இயரிங்ஸை வெடித்தது. பிடிக்கலையா உங்களுக்கு? அது பிடிச்சிருக்கா? நான் சும்மா சொன்னேன். என்ன நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியுது. அப்படி அவங்க தான் வேண்டி கொடுத்தாங்கண்டா இன்னும் சொல்லுவோம்மா அவங்களுக்கு தேங்க்ஸ். திமிரா சொல்கிறீங்க பதில். விருப்பம் இல்லாமல் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. உண்மையிலேயே உங்களை பாசம் வச்சிருக்க ஒரு பாசக்கிறவங்க தான் கொடுத்து விட்ருக்காங்க. சும்மா சொன்னான் எக்ஸன்ட்டு. ரெண்டு பேருக்கும் கப்பல்ஸ் வச்சு வேண்டி தந்துருக்குங்க. பிடிச்சிருக்குதா? ஓகே. ஓகே யார் வேண்டி கொடுத்துருப்பா? இப்படி எல்லாம் வேண்டி கொடுத்துருப்பா. அது ஸ்பெஷல் கிஃப்ட். உங்களுக்கு வேண்டி கொடுக்க சொல்லி ஸ்பெஷலாக சொன்ன கிஃப்ட் தானே அது. இதில் இருக்க நீங்கள் இந்த கார் ஒருக்கா ட்ரை பண்ணதான் வேணும். கவனம் எந்த கிஃப்ட் கூட பிடிச்சிருக்கு வேண்டி தந்ததுலயே? கூட பிடிச்சது எனக்கு மோஸ்டாக இதான் நிறைய பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ரிமோட் கார். என்ன ரீசன்? அதில் எதுவும் ஸ்டோரி எதுவும் இருக்கா? நான் நினைக்கிறேன் இந்த ரிமோட் கார் உங்களுக்கு வேண்டி தந்ததுக்கு ஏதாச்சும் ஸ்டோரி இருக்குமான்னு நினைக்கிறேன். கொடுப்பேன். காசு வந்து நம்ம அடிப்பாடையில் கதைக்காமல் கொடுத்துட்டீங்கன்னு. ஓகே எல்லாரும் தம்பியாக்கள். அப்போ எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருப்பினோம் அப்படி என்று சொல்லி சொல்ல வரீங்களா? இந்த தருணத்தில் உங்களுக்கு செய்யணும் என்று நினைச்சவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுவோம்மா. வேறு ஏதாச்சும் இதை நீங்கள் கேட்குறீங்களா? சொல்லுங்க. நானா அப்போ இந்த தருணத்தில் இந்த சர்ப்ரைஸ் வந்தது சந்தோஷம் தானே. அப்போ என்ன சொல்லுவோம்மா உங்களுக்கு? நீங்கள் லைஃப்பில் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் நினைக்கிற ஒரு பர்சன் தான் இதை செஞ்சது. ஒரே ஒரு ஆள் தான் செஞ்சது. தம்பி என்ன இப்போ இந்த தம்பி செஞ்சிருக்கு. ஒரு ஆள் தான் செஞ்சுவேன். இப்படி வஞ்சக மனசோட இருக்காதீங்க. ஒரு ஆள் தான் செஞ்சவர்ன்னு சொல்கிறேன். இப்போ செஞ்சால் கவலைப்படப்படுறேன். எனக்கு என்னடாப்பா நீங்க வேறு யார் செஞ்சிருப்பா? தம்பியை தாண்டி ஒரு ஆள் செஞ்சுருக்குறாங்கன்னு யார் செஞ்சுருப்பாரு? அம்மாவா? அம்மாவா செஞ்சு? நீங்கள் அம்மா தான் செஞ்சவா போய் சொல்கிறேன்.
நீங்கள் வந்து லைஃப்பில் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரியே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே சமாளித்து லைஃப்பில் இனியிலேருந்து ஒரு ஹாப்பியாகவும் மற்றாக்கள் பார்த்து பொறாமப்படுற மாதிரி நீங்கள் 2 பேரும் வாழணுமா என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம்ன்றதை சொன்னாங்க. யாரு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இதை செஞ்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள விருப்பம் இல்லையா? இப்படி அடம் பிடிக்கிறீங்களே, என்ன பார்க்க உங்களுக்கு பாவமா இல்லையா? நீங்கள் டான்ஸ் பண்ணினாதான் அந்த லாஸ்ட்டாக உள்ள கிஃப்டையும் பார்த்து உங்களுக்கு செஞ்சது யாருன்றதையும் நான் சொல்லிட்டு போவேன். ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறீங்களா? இல்லை உண்மையாக கவலையாக இருக்குங்க. பிறகு அழுகுறாங்க, இன்னைக்கு தலையிலலாம் அடிச்சு அழுகுறாங்க. எவ்வளோ தூரம் இருந்து வாரீங்க மினி நீங்கள் இவங்களுக்காக? ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை அரேஞ்ச் பண்ணி செஞ்சது. என்ன போட்டிருக்கு? ஹாப்பி மேரிட் லைஃப் வந்து போட்டிருக்கு. கடைசி மட்டும் நாங்கள் தான் செஞ்ச நாங்கள் இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை சொல்லி அவங்களுக்கு சொல்ல வேண்டாம்ட்டு தான் எங்களுக்கு சொன்னவங்க. மற்றபடி உங்களோட ஃபேமிலியோ உங்களோட தம்பியாக்களோ யாருமே இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை உங்களுக்காக செய்யலை. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக லைஃப்பில் இருக்கணுமென்றதை தாங்க பார்க்க விரும்புகிறோம்னு சொல்லி சொன்னவங்க. யாரா இருக்கும் இவ்வளவு தூரம்? தாங்கள் பேர் கூட யாரு? சரிங்க, நீங்களா செஞ்ச? நீங்கள் உங்களையே சொல்லி கொண்டு இருக்கு. ஏன் நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே அவர் தான் செஞ்சாங்க? உங்களை நிஷா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உண்மையாகவே உங்களோட டைமில் எங்களோட இவ்வளோ தூரம் கதைச்சதுக்கும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணினதுக்கும் ரொம்பவே தேங்க்யூ. நாங்களும் நிஷா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எப்பயுமே லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை செஞ்சவங்க சார்பாகவும் விஷ் பண்ணிக்கொள்கிறோம். அதையும் தாண்டி அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், நாங்கள் தான் செஞ்ச நாங்கள்ன்றது சொல்லாமல் நீங்கள் வாங்கோ, அது சொல்கிறதால பிரச்சனைகள் வரும், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாக சொல்லுங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச ஆக்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் இல்லை? சொல்லுங்க. அவையில் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பினா அவைகளுக்கு நான் அவையில கண்டுபிடிச்ச என்ற பேரை சொல்லிட்டு நம்மள்டா ஓகே, சொல்லாட்டி நீங்கள் பேசாமல் வாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. சரி, அப்போ நீங்கள் மினி நாங்கள் போவோம்மா, இவங்களை விஷ் பண்ணிட்டு வாங்க போவோம். போயிட்டு வரட்டுமா? விளங்கில்ல? அப்போ நீங்கள் ஒரு பாட்டுக்கு ஆடி காட்டுங்க. நீங்கள் ஆடவே இல்லை, எவ்வளோ அதிகாரமாக கேட்குறீங்க. இந்த ஆரண்டு சொல்லுங்கன்ட்டு விட்டு அடிப்பீங்க போல். இப்போ ஆடிட்டேன். இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மட்டும் வாங்க. அப்படி இந்த கிஃப்டெல்லாம் வேணாமட்டு திரும்பி தந்தால் வேண்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கொண்டு போட்டுமா இப்போ கிஃப்டெல்லாம்? அவங்க சொல்ல வேணாமட்டு சொன்னாங்க, போயிட்டு வரும். அப்படி உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் வேணாம் ஆரண்டு தெரியலன்ட்டு சொன்னால் அதை தாங்க கொண்டு போகிறோம். உங்களுக்கு இது மட்டும் வேணுமா? இவ்வளவு குழு தந்துட்டேன். ஆனா உங்களுக்கு அந்த மனசுல அந்த பேர் இருக்குன்றது எனக்கும் தெரியுது. ஆனா நீங்க சொல்றீங்க இல்ல, 2 பேருமே யோசிக்கிறீங்க, அந்த நேம் சொல்றீங்க இல்ல, யோசிக்க இல்ல. ஓகே, அண்ணா யோசிக்கிறீங்க. ஒருத்தவங்க இருக்கிறாங்களே, செஞ்சிருக்கிறாங்களே இல்லையா? அப்ப போமா மினி, நாங்கள் போயிட்டு வரோம். பாய் பாய் சொல்லுங்க. நாங்க போகணும், நேரம் போயிட்டு பாய் சொல்லுங்க, போயிட்டு வரோம். ஏதாவது செஞ்சுட்டு பேர் நினைக்கிறீங்களா? நீங்களா செஞ்சீங்க? ஓமன்னு சொல்ல இல்லை, உண்மையாக இதில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாருமே இல்லை. எங்களை கால் பண்ணி கழிச்சிட்டு அந்த நான் பயந்து கேட்டேன். நான் ஏதாச்சும் பிரச்சனை நடக்குமா, அங்கே போனால் எங்களுக்கு பேசுவீனம்மா அப்படி என்ன இல்லை. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒரு கேர்ள் தான் கழிச்சு வாண்ணா. நான் ஃபுல்லாக
பிள்ளைங்கள சரி நான் கிட்ட வரேன் விடுங்க மினி முகத்தை வரைக்காதீங்க சொல்லுங்க. எங்களுக்குள்ள என்ன சண்டை பிரச்சனை வந்தாலும் விட்டுட்டு போக மாட்டீங்க நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை அரேஞ்ச் பண்ணி செஞ்சது உங்களோட தம்பி ருக்ஷன் தான் உங்களுக்காக இதை அரேஞ்ச் பண்ணி செஞ்சது. என்ன சொல்லுவோம் மண்ணாக்கும் மன்னிக்கும். ஓகே, நீங்கள் என்ன சொல்ல போறீங்க தம்பிக்கு? இது எதிர்பார்க்கல தானே இந்த தருணத்தில். அப்போ என்ன சொல்லுவாங்க தம்பிக்கு? வேறு அண்ணன் மேரிட் லைஃபுக்கு விஷ் பண்ணி சரி தம்பியாக்கள் சேர்ந்து ஓகேயா? இந்த பச்சைக்கிளி சுத்துது எங்களுக்குள்ள